ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா புணர்ச்சி. இது எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். முதல்ல இந்த புணர்ச்சி அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இரண்டு சொற்களும் சேரும்போது நடைபெறும் மாற்றம் தான் புணர்ச்சி. இங்கே மாற்றம் நடைபெற்றிருக்கலாம், நடைபெறாமலும் இருக்கலாம். நிலைமொழி, வருமொழி. புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி, வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். எனவே இரு மொழிகளுக்கிடையே நிகழ்வது தான் புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் போது ஒலிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு, மாற்றம் இல்லாமலும் சேர்வதுண்டு. புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரியறு, மெய்யிறு எனவும் வகைப்படுத்தலாம். புணர்ச்சியின் நிலைமொழியை பொறுத்தவரை புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரியறு, மெய்யிறு என இரண்டாக வகைப்படுத்தலாம். அடுத்தது வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல், மெய் முதல் எனவும் பிரிக்கலாமா. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். புணர்மொழியின் இயல்பு. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். அது ஒன்று உயிரியறு, அடுத்தது மெய்யிறு, உயிர் முதல், மெய் முதல். முதல்ல உயிரியறு பார்ப்போம். கலை கூட்டல் அலகு. இங்கே நிலைமொழியில் இருக்க லையை பிரித்து பார்த்தோம்னா இல் கூட்டல் ஐ என்று பிரியும். இந்த ஐயானது உயிர் எழுத்தை குறிக்கிறதால இது உயிர் ஈறு. ஈறு அப்படின்னா கடைசி எழுத்து. அடுத்தது மண் கூட்டல் மகுடம். இங்கே நிலைமொழியில் இறுதி எழுத்தான இன், இது மெய்யெழுத்தை குறிக்கிறதால இது மெய்யீறு. அடுத்தது வாழை கூட்டல் இழை. இங்கே பார்த்திங்கன்னா வருமொழியில் முதல் எழுத்தான இ என்பது உயிரெழுத்தை குறிக்கிறதால இது உயிர் முதல். அதே மாதிரி வாழை மரம், வாழை கூட்டல் மரம். இங்கே வருமொழியில் முதல் எழுத்து பார்த்திங்கன்னா மாவை பிரித்தோம்னா இம்மு கூட்டல் ஆ தான் மா. இம் என்பது மெய் எழுத்து குறிக்கிறதால இது மெய் முதல். மேலும் இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து, வருமொழி முதல் எழுத்து என 4ஆக பிரிக்கலாமா. இந்த புணர்ச்சியை பார்த்திங்கன்னா நிலைமொழி இறுதி எழுத்து, வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம். என்னன்னு பார்த்திங்கன்னா உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். முதல்ல உயிர் முன் உயிர், அதாவது 2 உயிரெழுத்து. இங்கே மணியடி இருக்குது. இந்த மணியடியை பிரித்தோம்னா மணி கூட்டல் அடி என்று பிரியும். இந்த நிலைமொழியில் இருக்க நீயை பிரித்து பார்த்தோம்னா இன் கூட்டல் இ. இங்கே நிலைமொழியில் இறுதி எழுத்தான இ என்பது ஒரு உயிரெழுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் ஆ என்பது ஒரு உயிரெழுத்து. இதுதான் உயிர் முன் ஒரு உயிர். அடுத்தது பனிக்காற்று. இதை பிரித்தோம்னா பனி கூட்டல் காற்று என்று பிரியும். இங்கே நிலைமொழியில் இருக்கும் இறுதி எழுத்தான நீயை பிரித்து பார்த்தோம்னா இதுவும் இன் கூட்டல் இ என்று தான் பிரியும். இந்த இன் கூட்டல் ஈயில் இ என்பது உயிரெழுத்து. அடுத்தது இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி மெய்யெழுத்து இருக்கும். அது என்னென்னு பார்த்தோம்னா காவை பிரித்தோம்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். இக்கு என்பது மெய்யெழுத்து, அதனால் இது உயிர் முன் மெய். அடுத்தது ஆளிலை. இங்கே ஆள் என்பது பார்த்திங்கன்னா இல் என்பது மெய்யெழுத்து. அடுத்தது வருமொழியில் முன்னாடி ஒரு உயிரெழுத்து இருக்கிறதால இது மெய் முன் உயிர். அடுத்தது மரக்கிளை. மரமில் இருக்க இம் என்பது மெய்யெழுத்து. அடுத்தது கீயை பிரித்து பார்த்தோம்னா ஈக்கு கூட்டல் இ என்று பிரியும். அதனால் இது பார்த்திங்கன்னா மெய் முதல், மெய் முன் மெய். இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை வகைப்படுத்தலாம். புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களில் புணர்ச்சியை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வாழை கூட்டல் மரம், வாழை மரம். செடி கூட்டல் கொடி, செடி கொடி. மண் கூட்டல் மலை, மண்மலை. இதெல்லாம் இயல்பு புணர்ச்சி. அடுத்தது புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது பார்த்திங்கன்னா விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியை 3 வகையாக பிரிக்கலாம்.
ஒன்று பார்த்திங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். முதல்ல தோன்றல் பார்ப்போம். நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு. இங்கே புதுசாக இத்து தோன்றிருக்கும், அதனால் இது தோன்றல். அடுத்தது கல்லூரி கூட்டல் சாலை, இங்கே இச்சு தோன்றுறதால இதுவும் தோன்றல் விகாரம். அடுத்தது திரிதல். பல் கூட்டல் பசை, பற்பசை. இங்கே பல் இல் என்பது திரிந்து இர்ராக ஆயிற்று, இது திரிதல். அடுத்தது கெடுதல். புறம் கூட்டல் 400, புறநானூறு. இங்கே இது இம்மானது கெட்டு போயிட்டு வெறும் புறநானூறு ஆயிற்று. அடுத்து உயிரீற்று புணர்ச்சி. அது என்ன பார்க்க போகிறோன்னா உடம்படுமை. உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். இந்த ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இந்த மெய் தான் உடம்படுமை. வசந்து பார்ப்போம். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அடுத்து அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்குமா. இந்த சேராத சொற்களை சேர்ப்பதற்காக ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அந்த மெய்யெழுத்து தான் உடம்படுமை. இங்கே எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா புரியும். நிலைமொழியின் ஈற்றில் இ இ ஐ என்னும் ஈழ் எழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். நிலைமொழி ஈற்றில் பார்த்தீங்கன்னா இ இ ஐ என்னும் உயிர் எழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றுக்கு முன்னாடி 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அவற்றுக்கு முன்னாடி 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அந்நிலையில் எகரம் உடம்படுமையாக வரும். உடம்படுமையாக எகரம் வரும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். மணி கூட்டல் அழகு. இது எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா மணி கூட்டல் ஈ என்பது தான் உடம்படுமை. மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. இது சேர்த்து எழுதணும்னா மணி அழகு என்று பிரியும். அடுத்தது தீ கூட்டல் எரி. தீ எரி அப்படின்னு சேர்த்து எழுதலாம். தீ கூட்டல் ஈயே, அதாவது உடம்படி மெய்யானது நடுவில் வரும். தீ கூட்டல் ஈ கூட்டல் எரி, தீ எரி. அடுத்தது ஓடை கூட்டல் ஓரம், ஓடையோரம். ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஓரம், இதுதான் ஓடையோரம். இ இ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்பொழுது இங்கே நிலைமொழி ஈரென்றது மணி கூட்டல் அழகில் நீ. இந்த நீயை பிரித்தோம்னா இன்னு கூட்டல் ஈ, இது ஒரு உயிரெழுத்து. அடுத்தது ஆ என்பது உயிரெழுத்து. இ இ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வகரமை தோன்றும். உயிரெழுத்துக்களை தவிர, அதாவது இ இ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது பார்த்திங்கன்னா அவற்றுக்கு முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் அதுக்கு முன்னாடி வகரமை தோன்றுமா. அதாவது இ இ ஐயை தவிர வேறு எழுத்துக்கள் வந்ததுன்னா அங்கே வகரமை தோன்றும். பல கூட்டல் உயிர், பல உயிர் அப்படின்னு வரும். பல கூட்டல் இவ் கூட்டல் உயிர். இங்கே இ இ ஐ வரலை, அதனால் இங்கே வகரம் வந்திருக்கு. பா கூட்டல் இனம், பா வினம். நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து புணர்கையில் எகரமே வகரமாக தோன்றும். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பார்ப்போம். இ இ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யொன்றாகும். இது எந்த நூல் பார்த்திங்கன்னா நன்னூல். இப்போ பார்த்து தான் இ இ ஐ இந்த 3 உயிரெழுத்துக்களையும் தவிர 12 உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்கே வகரம் வரும். சே கூட்டல் அடி, சே அடி. சே கூட்டல் ஈ கூட்டல் அடி. அடுத்தது சேவடி. அடுத்தது தே கூட்டல் ஆரம், தேவாரம். இவனே கூட்டல் அவன், இவனே எவன். இங்கே ஈ என்றது உடம்படுமை. அடுத்தது குற்றியல் உகர புணர்ச்சி. வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான்.
நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடுமா? நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும். வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்று மெய்யுடன் இணையும். குற்றியல் உகரத்தைப் போலவே சில முற்றியல் உகரங்களும் இவ்விரு விகுதிகளும் பொருந்தும். உறவு கூட்டல் அழகு, உறவழகு. இங்கே இயல்பு புணர்ச்சி பார்ப்போம். பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல், இது இயல்பு. அடுத்தது விகாரம். பூக்கூட்டல் கடை, பூக்கடை, இது தோன்றல். கல் கூட்டல் சிலை, கற்சிலை, இது திரிதல். கபிலர் பரணர், கபில பரணர், இது கெடுதல். அடுத்தது உடம்படு மெய். மணி கூட்டல் அடி, மணியணி. குரு கூட்டல் அருள், குருவருள். தே கூட்டல் இலை, தே இலை. தே கூட்டல் ஆரம், தேவாரம், இதெல்லாம் உடம்படுமை. அடுத்தது குற்றியலுகரம். குற்றியலுகரம் பார்த்திங்கன்னா கடைசியில் குசுடு துபுரில் முடியும். இப்போ மேலே பார்த்தது குற்றியலுகர புணர்ச்சி. இங்கே வட்டு கூட்டல் ஆடினான். டூ என்பது குசுடு துபுரில் முடியும். எனது கூட்டல் உயிர், எனதுயிர். நாடு கூட்டல் யாது, நாடு யாது. நிலவு கூட்டல் ஒளி, நில ஒளி, இதெல்லாம் குற்றியலுகரம். இந்த பாக்ஸ் பார்ப்போம். தனிக்குறில் அல்லாத சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம், அதாவது குசுடு துபுரு, தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். தனிக்குறில் அல்லாத சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். சொல்லின் இறுதியில் இருக்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் 6 வகைப்படுமா? சொல்லின் இறுதியில் இருக்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் 6 வகைப்படும். அது பன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம். ஃபஸ்ட்டு வன்தொடர் குற்றியலுகரம். நாக்கு வகுப்பு, இது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர்னா வல்லினத்தில் வரும் கசட தவற, இதெல்லாம் வன்தொடர் குற்றியலுகரம் ஆகும். அடுத்தது நெஞ்சு, இரும்பு, இதெல்லாம் மென்தொடர் குற்றியலுகரம். அதாவது கடைசியில் முடியும் போது குசுடு துபரில் முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு வன்தொடர் அல்லது மென்தொடராக கூட இருக்கலாம். அடுத்தது மார்பு அமிழ்த்து, இது இடைத்தொடர் குற்றியலுகரம். முதுகு வரலாறு, இது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். எஃகு அஃது, இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். காது பேசு, இது நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்போது மெய்மயக்கம் பார்ப்போம். புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் க ச த ப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இந்த மெய்மயக்கம் 2 வகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம், வெற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு. இதை வலி மிகுதல் என்பர். இது போன்ற சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு. குறிப்பாக ஞ ங ந ம என்ற 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகும். எகர ஈற்று சொற்கள் முன் மெல்லின மிகும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மெய்க்கூட்டல் மயக்கம், மெய் மயக்கம். மெய்க்கூட்டல் நியாயம், மெய்க்கூட்டல் ஞானம், மெய் ஞானம். செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் ய முன்னர் மெல்லினம் மிகும். வெய்கூட்டல் அழகு, வெய்கூட்டல் குழல், வெய்குழல். கூர் கூட்டல் சிறை, கூர்ச்சிறை. பாழ் கூட்டல் கிணறு, பாழுங்கிணறு. அடுத்தது புலி என்னும் சுவைப்பெயர் முன் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். எடுத்துக்காட்டு புலி கூட்டல் கறி, புலிக்கறி, புளிங்கறி. புலி கூட்டல் சோறு, புளிச்சோறு. உயிரெழுத்து இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். பா கூட்டல் பழம்,
மா கூட்டல் பழம் மாம்பழம். விழா கூட்டல் காய் விலங்காய். பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூ கூட்டல் கொடி பூங்கொடி. பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை. பூ கூட்டல் தொட்டி பூந்தொட்டி. இதோட லெசன் முடியுது. தேங்க்யூ.